ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் நாளை தமிழகம் முழுவதும் பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற ஒரு புதிய அப்டேட்டை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழக பள்ளி கல்வித்துறை சார்பாக 2024-2025 கல்வியாண்டில் கிட்டத்தட்ட ஒரு 19 சனிக்கிழமை பள்ளி முழு வேலை நாள் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. அதற்கான அந்த ஸ்கூல் காலண்டர் டைரியெலாம் நாளைக்கு ஜூலை 13 பள்ளி வேலை நாள் தான் அப்டேட்டை கொடுத்துருந்தாங்க. ஆனால் பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் சார்பாக பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு கோரிக்கை கொடுத்துருந்தாங்க. சனிக்கிழமை வேலை நாளை மறு பரிசீலனை பண்ணுங்கண்டு. அதனுடைய அடிப்படையில் ஜூலை 13 நாளை தமிழகம் முழுவதும் பள்ளிகளுக்கு விடுமுறையாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விடுமுறை பார்த்திங்கன்னா அனைத்து வகை பள்ளிகளுக்கும் பொருந்துமா? சிபிஎஸ்சி மெட்ரிக் மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமுமே ஸ்கூலுக்கு போயிட்டு தான் வராங்க சனிக்கிழமையில். ஆனால் கவர்மெண்ட் எய்டை பொறுத்தளவுக்கு சனி ஞாயிறு 2 நாள் விடுமுறை கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு நாள் காம்பன்சேட் கொடுத்தால் மட்டுமே தான் சனிக்கிழமை ஒர்க்கிங் டேஸ். ஸோ நாளைக்கு விடுமுறை அப்டேட்டுங்கிறது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் எய்டுக்கு தான் பொருந்தும். பல தனியார் பள்ளிகள் வழக்கமான தங்களுடைய பள்ளிகளை கண்டக்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ யாருக்காச்சும் ப்ரைவேட் ஸ்கூல் படிக்கக்கூடிய அந்த மாணவிகளுக்கு நாளைக்கு அவங்க ஸ்கூலில் விடுமுறை கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கமெண்டில் பதிவு செய்யுங்க. ஸோ நாளை தமிழகம் முழுவதுமே அனைத்து வகை பள்ளிகளுக்குமே அரசு மற்றும் அரசு உதவி பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. சில பள்ளிகள் கவர்மெண்ட் எய்டுமே 10th and 12th நாளை ஸ்பெஷல் கிளாஸ் வைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யாருக்காச்சும் நாளைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்களாண்டு கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த லீவ் அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.